உலகம் இன்று வரை எப்போவுமே உலகத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. உலகத்தில் இல்லை எப்போவுமே ஒரு அப்டேட் ஆண்டவர் கொடுத்துட்டே இருப்பார். அந்த அப்டேட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம். கிறிஸ்துவனுடைய வருகைக்கு வந்ததாக ஒரு சில அப்டேட் இருக்குது, ஒரு சில நிகழ்ச்சிகள் இருக்கிறது. அதில் அது ஒரு சில நிகழ்ச்சிகள் பொலிட்டிக்கலாக இருக்கும், எக்கனாமிக்கலாக இருக்கும். பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், அதுக்கப்புறம் வார் லெவல்னு சொல்லுவாங்க, யுத்தங்கள் போன்ற இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து வரும்போது, நடந்து அரங்கேறி நிறைவேறி வரும்பொழுது கிறிஸ்துவனுடைய வருகையை நாம் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்துச்சு அப்படிங்கிறத நாம் உணர முடியும். ஓகேங்களா? இப்போ ரொம்ப சர்ச்சையாக போயிட்டு இருக்கிற ஒரு 2-3 விஷயங்கள் உண்டு. ஒன்று ஹமாஸ் மற்றும் காசா விஷயம் இல்லையா? காசா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுது? இஸ்ரேல் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்குது. நேற்றுக்கு வரையும் அடிச்சு நொறுக்குறாங்க, இன்றைக்கும் அடிப்பாங்க. அடிச்சு நொறுக்கி கிட்டத்தட்ட காசாவில் இன்னும் கொஞ்சோண்டு இடங்கள் தான் இருக்குது. அது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? அனெக்சேஷன் பண்ண போகிறாங்க. அனெக்சேஷன் சொன்னால் என்னது? தங்களுடைய நாட்டோடு கூட என்ன செய்ய போகிறார்கள்? அதை இணைத்து கொள்ள போகிறார்கள். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இன்னும் கொஞ்ச நாளில் இஸ்ரேல் லெபனான் அடிக்க போகுது. சரியா? லெபனான்லேயே இஸ்ரேலுடைய ஆதிக்கம் பார்த்தீங்களா? ஒரு குட்டி நாடு எத்தனை நாடுகள் மேலே ஆதிக்கம் செலுத்தப்படும் பாருங்கள். ஏன்னா லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள் அதிகமாக இருக்கிற பண்படினால அவங்களுடைய தொல்லை, அவங்கள விட்டு வச்சோன்னா இனிமேல் விட்டு வைக்க அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆயுத பலத்தில் அவங்க வளர்ந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லி லெபனானை நோக்கிய படையெடுப்பும் இஸ்ரேலுக்கு இருக்கிறது. அது வருகின்ற நாட்களில் நடக்கும். இன்னொரு சைடில் ஹவுதீஸை இஸ்ரேலும் அடிக்குது, அமெரிக்காவும் அடிக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பல கோடிகள் நஷ்டம், பல கோடிகள் நஷ்டமாயிட்டே இருக்குது. அது இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கும் நஷ்டம்தான், அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கும் நஷ்டம்தான், ஹவுதீஸுகளுக்கும் நஷ்டம்தான், யமன் நாடு அவங்களுக்கும் நஷ்டம்தான். அப்படியே பற்றி எரிஞ்சிட்டு கிடக்குது. மத்திய கிழக்கு நாடுகள் யுத்தங்களினாலே, குண்டு மழைகளினாலே பற்றி எரிஞ்சிட்டு கிடக்குது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு அசாதாரண சூழ்நிலைக்கு நாம் வந்துட்டோம். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் முடிவு உடனே வராது அப்படிங்கிற அந்த வார்த்தையை அப்படியே அப்டேட் பண்ணி உலகம் மிரட்டுறது. ஓகேங்களா? இது எங்கே போய் முடியும்? இப்போ அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, ஈரானை பற்றிய விஷயம். ஈரான் அணுகுண்டு செய்யக்கூடாது. அதாவது நியூக்ளியர் வெப்பன்ஸ் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. ஈரான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் செய்யணும்னு சொன்னால் அமெரிக்காவோடு கூட என்ன பண்ண ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்னென்ன வெப்பன்ஸ் செய்கிறீங்க, என்னென்ன ஆயுதங்கள் செய்கிறீங்க, எந்த அளவில் செய்கிறீங்க, எவ்வளவு செய்கிறீங்க, இதெல்லாம் எங்ககிட்ட சொல்லிட்டு செய்யணும். அப்படி ஒரு டீல் நாம் 2 பேரும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு? ஒரு 3-4 வாரங்களாக ஈரான் கிட்ட பேசிட்டே இருக்கிறாரு. லெட்டர் எல்லாம் எழுதி அனுப்புகிறாரு. அந்த லெட்டரை என்ன பண்ணுறாரு? ஈரானுடைய அதிபர் அயதுல்லா காம்னி வாங்கி படித்து பார்த்தது, இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், அடிபணிய மாட்டோம் அப்படின்னு நாங்கள் ஒரு கை பார்த்துருவோம். நாங்கள் எங்கள் நாட்டு மேலே நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா உங்கள் நாட்டுக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம், அதுக்கு தக்க பதிலடி நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி பேச்சுவார்த்தை 2 பேரும் காரசாரமாக பேசி கடைசியில் இப்போ ஈரான் அமெரிக்கா யுத்தங்கள் மும்முரமாக போய்கொண்டிருக்கிறது. ஓகேயா? நேற்றுக்கு கண்டிப்பாக குண்டுமலை பொழிகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது தடுத்து நிறுத்தப்பட்டது. ஏதோ லைட் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஆனால் இது உடனடியாக முடிவுக்கு வர வேண்டியது நீங்கள் நினைக்க வேண்டாம். நிச்சயமாக ஈரானுடைய அந்த நிலக்கீழ் தளங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸ். ஈரானினுடைய நாடை சுற்றி மலைகள் இருக்கிறது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 லாரி உள்ளுக்கு ஒரு லாரி அப்படி போகும், ஒரு லாரி இப்படி வரும். அவ்வளோ பெருசாக என்ன பண்ணியிருக்கிறாங்க? டனல்ஸ் உருவாக்கி உள்ளுக்குள்ளாடி ரோடை போட்டு ஆயுதங்களை அழகாக வரிசையாக அடுக்கி வச்சுக்கிறாங்க. அது நிறைய இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணாங்க? இப்போ அமெரிக்கா ஈரானை தாக்குது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்த உடனே ஈரான் என்ன பண்ணுச்சு? இதெல்லாம் ஜூமிங் பண்ணி ஃபோட்டோ எடுத்து வீடியோவாக எடுத்து என்ன பண்ணியாச்சு? வலைத்தளத்தில் போட்டாச்சு. இதை எல்லோரும் பார்த்தாங்க. ஆனாலும் இப்போ அமெரிக்கா பயப்படுற மாதிரி இல்லை. ஓகேயா? ஒரு பலமான ஆயுத சாம்ராஜ்யத்தை ஈரான் என்ன செய்கிறது? அண்டர் கிரவுண்ட் சிட்டியில் வச்சிருக்குது. அது ஒரு 3-4 மலைகளில் கனெக்ட் ஆகும். இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு, அந்த மலையிலேருந்து இந்த மலைக்கு எல்லாம் போயிட்டு வர மாதிரி லைட் எல்லாம் செட்டப் பண்ணி உண்மையிலேயே பல கோடி ரூபாய்களை செலவு பண்ணி அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தது. ஆனால் ஈரான் மீது அமெரிக்கா நிச்சயமாக குண்டுமலை வெளியே போகிறது. இதுக்கிடையில் இன்னொரு டீல் என்ன நடந்திருக்கு தெரியுமா? ஈரான் கிட்ட ரஷ்யா வந்துச்சு. ரஷ்யா என்ன பண்ணாங்க? அவங்க ஒரு மிலிட்டரி ஒப்பந்தத்தை ஈரானோடு கூட செய்திருக்கிறார்கள். எப்படின்னா, ஈரானை அடித்தாருன்னு சொன்னால் ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக வரும். இது ஆல்ரெடி பைபிளில் சொல்லியிருக்கிறது தான். மாரோடு அப்படின்னு சொல்லி பெர்ஷியர்கள் ஈரானை குறிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனா அந்த மாஸ்கோபி அப்படிங்கிற அந்த வார்த்தை, அதில் மங்கோலியன் பழைய பேர். அதில் இந்த 3 நாடுகளும் நல்ல ஒரு கூட்டணியில் இன்றைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். இது ஒரு விஷயம். ஆக
ஈரானை அமெரிக்கா அடிக்கும் பொழுது ரஷ்யா என்ன செய்து விடும்? அமெரிக்காவுக்கு ஆப்போசிட்டாக நிற்கும். அப்போ ஈரான், ரஷ்யா, சீனா இந்த 3 நாடுகளும் அமெரிக்காவுக்கு எதிராக நிற்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எசேக்கியேல் 38க்கு நாம் மெல்ல 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 கிட்டத்தட்ட என்ன செய்கிறோம்? வந்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ ஈரான்கிட்ட செம்ம வெப்பன்ஸ் இருக்குது. என்னென்ன வெப்பன்? க்ரூயிஸ் மிசைல் இருக்கிறது, அதுக்கப்புறம் ஹைப்பர்சோனிக் மிசைல் இருக்கிறது, அப்புறம் யுரேனியன் வெடிகுண்டுகள் இருக்கிறது, அதுக்கப்புறம் நியூக்ளியர் ஸ்பீட் வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. இப்படி பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கும்பொழுது அமெரிக்காவால் ஈரானை ஜெயிக்க முடியுமா என்கிறது ஒரு கேள்வி. ஓகே, அமெரிக்காவால் ஈரானை ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியும்னு சொன்னால் கண்டிப்பாக அமெரிக்காவே சொல்லுது, அங்கே இருக்க வார் கேபினெட் மெம்பர்ஸுங்களே சொல்கிறாங்க நிச்சயம் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அப்போ அமெரிக்கா கிட்ட அந்த அளவு பவர்ஃபுல்லாக என்ன இருக்குது? அமெரிக்கா கிட்ட ஒரு பவர்ஃபுல் பாம்பு இருக்குது. என்ன பாம்பு இருக்குது? MOAB, மோ அப்படின்னு அர்த்தம். மோ அப்படின்னு அர்த்தம். மதர் ஆஃப் ஆல் பாம்ப்ஸ்ன்னு அதனுடைய எக்ஸ்பிளனேஷன். ஷார்ட் ஃபார்மில் மோவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன டைப் குண்டுன்னு சொன்னால் 30 அடி நீளம். 30 அடி நீளம் இருக்குது. 30 அடின்னா அங்கேருந்து இங்கே வரையும். ஓகே, அந்த குண்டுக்கு நீளமே எத்தனை அடி? 30 அடி நீளம். 30 அடி நீளமுள்ள ஒரு குண்டு. இது 1250 கிலோ வெயிட். எத்தனை வெயிட்? 10,250 கிலோ வெயிட். எத்தனை கிலோ? 10,250 கிலோ வெயிட். அப்படின்னா ஒரு டன்னுங்கிறது தாண்டி 10 டன். என்னது? 10 டன். ஸோ அப்பேற்பட்ட இந்த 10 டன் குண்டுகளெல்லாம் தூக்கிட்டு வந்து போடுற மாதிரி ஃப்ளைட்டுங்கள்லாம் இருக்குது. B2 ஸ்பிட் எல்லாம் அந்த மாதிரி பவர் உள்ளது. ஓகேயா? ஸோ BOB பாம்புன்னு சொல்லி இன்னொன்று இருக்குது. ஆக நான் இன்னைக்கு இந்த குண்டை பற்றி மட்டும் சொல்கிறேன். இந்த குண்டு வந்து ஈரானுடைய அந்த நியூக்ளியர் சைட்டு, அந்த ஆயுத கிடங்குகளுக்குலாம் மேலே போட்டால் போதும். மேலே போட்டாலே கிட்டத்தட்ட 1.5-2 கிலோமீட்டர் தூரம் என்ன பண்ணணும் தெரியுமா? அப்படியே அந்த ஷாக் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது 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 உண்டாகும். நிலத்துக்கு அடியில் அவங்க எவ்வளோ பெருசாக அவங்க ஃபோர்ட்டிஃபைடு பண்ணி வச்சுருந்தாலும் அது உடையும். அது குலுங்கி என்ன செய்துவிடும்? அது உடைந்து விடும். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணும்? கண்ணெல்லாம் மக்களுடைய கண் வந்து என்ன பண்ணும்? வெளியில் வந்துடும். காதிலிருந்து ரத்தம் வரும். ஹார்ட் எல்லாம் நின்று போகும். கிட்டத்தட்ட ஒரு குண்டு வெடிச்சுன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் என்ன பண்ணும்? ஒன்றும் இல்லாமல் போகும். ஆல்ரெடி 2017 ஒரே ஒரு குண்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு மேலே ஒரு குண்டை இந்த அமெரிக்கா இந்த குண்டை உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள். மோப் அப்படிங்கிற அந்த குண்டு அது பாகிஸ்தான் பார்டரில் அதை போட்டார்கள். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 95 ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க? இறந்துட்டாங்க. அதிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் சுற்றி இருந்த எல்லா மக்களும் இறந்துருக்கிறாங்க. எல்லாருக்கும் கண்ணு வெளியே வந்திருக்குது, காதில் இருந்து ரத்தம் வந்திருக்குது, ஹார்ட்டு திடீர்னு நின்று இருக்குது. ஸோ அமெரிக்காவுடைய திட்டம் வந்து இப்போ இந்த குண்டை வந்து எங்கே போடணும்? இப்போ ஈரானில் போடுற மாதிரி இருக்குது. ஓகேயா? மோப் அப்படின்னு பேர். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்டேட்டில் உலகம் போயிட்டுருக்கு. பொறுத்துக்கொண்டிருங்க. இது எல்லாமே சுற்றி கடைசியில் ஜெருசலேமில் வந்து நிற்கும். ஜெருசலேமில் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இந்த விஷயங்களெல்லாம் நடந்து தீரும். இப்படி ஏன்னா ஈரான் தான் எல்லா தீவிரவாத அமைப்புகளுக்கும் என்ன செய்கிறது? ஆயுதங்களை கொடுத்து தீவிரவாதங்களை ஊக்குவித்து கொண்டிருக்கிறது. ஆகையினால கண்டிப்பாக இது நடக்குதா இல்லையா? அது ஆண்டவருடைய கையில் இருக்குது. மொத்தத்தில் இந்த விஷயங்களுக்காக ஜெபித்துக்கொள்வோம். காசா மக்களுக்காக ஜெபித்துக்கொள்வோம். கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் துணி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், தட்டெடுத்தாமல் அவங்க அப்படி கை நீட்டு ஒரு விஷயம் எல்லோரும் தட்டு வச்சுக்கிட்டு நிற்கிறது யாராவது பார்த்துக்கிறீங்களா? பார்க்கலையா? பார்த்துருக்கீங்க? இன்னைக்கு நடக்குது. தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லாமல் கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் ரொம்ப ஆபத்தில் இருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி இஸ்ரேல் வந்து என்ன கேட்குது தெரியுமா? அந்த மீதி 59 பேரையும் விட்டுரு. 59 பேரை விட்டேன்னா நாங்கள் என்னை விட்டு நிறுத்துறோம். அவனுக்கு அந்த 59 பேரையும் விட்ட பாடலை. அந்த 59 பிணைக்கைதிகளையும் விட்டாங்கன்னா கொஞ்சம் யுத்தம் ஓயும். ஆனால் வந்து செஞ்ச பாடல பிரியமானவர்களே. அதனால உலகம் போயிட்டு இருக்குது. யுத்தங்கள் வரும். எருசலேம் இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்பதாக எருசலேமிலே என்ன செய்ய வேண்டும்? யூதர்கள் இருக்க வேண்டும். எருசலேமிலே யூத நாடு இருக்க வேண்டும். யூதர்கள் இருக்க வேண்டும். யூதர்களுடைய தேவாலயம் இருக்க வேண்டும். தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் கட்டப்படணும் அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாகவே அங்கே இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு முன்பதாக தேவாலயம் அங்கே கட்டப்பட வேண்டும். தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் யுத்தங்கள் நடந்து தான் ஆகும். ஆக இப்படி தான் உலகம் இனிமேல் அப்டேட்டில் போயிட்டுருக்கும். தொடர்ந்து சிந்திக்கலாம் வருகிற நாட்களில். ஸோ நம்ம பைபிள் இந்த அளவு ஒரு அப்டேட்டில் இருக்குது. ஒருவேளை இந்த வாரத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு சரியான டீல் உருவாகலைன்னு சொன்னால் கண்டிப்பாக குண்டை போட போகிறாங்க. அது நல்லா தெரியுது. போடக்கூடாதுன்னு நாம் எல்லாரும் செவிப்போம். சரியா?
ஒரு அப்டேட்டுக்கு நம்ம வந்துட்டு இருக்கிறோம். காட் பிளஸ் யூ.